ரஷ்யா உக்ரைன் வார்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா 2024 ரஷ்யாவுடைய குர்ஸ்க் ரீஜனை உக்ரைன் கைப்பற்றி இருந்தாங்க. இப்போ அந்த பகுதியை ரஷ்யா ஒரு மிகப்பெரிய பைப்லைன் ஆபரேஷனை பண்ணி அந்த ரீஜனை திரும்பவும் ரஷ்யா கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரஷ்யன் அதிபரும் முப்படைகளின் தளபதியுமான புட்டின் அதை சிம்பாலிக்கா ரெசம்பிள் பண்ற மாதிரி மிலிட்ரி யூனிஃபார்ம்ல வந்து மொத்த உலக நாடுகளையும் அலற விட்டுருக்கிறாரு. இதை கூட சேர்ந்து எப்படி அந்த ரீஜனை ரஷ்யா ரீகெயின் பண்ணாங்க, அடுத்து அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, உக்ரைனோட டிஃபென்சிவ் பிளான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் கூடிய சீக்கிரம் முடியறதுக்கான விஷயங்கள் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ட்ரம்ப்போட சீஸ்ஃபயர் பிளான், அது கூட இந்த போர்ல நெகோசியேட் பண்ண உக்ரைனோட ட்ரம்ப் கார்டா இருந்தது இந்த குர்ஸ்க் ரீஜன் தான். இந்த ரஷ்யன் பகுதியை உக்ரைன் 2024 சர்ப்ரைஸா ஒரு மிலிட்ரி ஆபரேஷனை பண்ணி கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் மீட்டரை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு ரஷ்யன் பகுதியை ஒரு நாடு கைப்பற்றி இருக்குன்னா அது உக்ரைன் தான். இது ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த உக்ரைன் ஆபரேஷன் இந்த போர்ல வெறித்தனமா அடிச்சிட்டு இருந்த ரஷ்யாவை நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார வைக்க ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தினாங்க உக்ரைன். ஆனால் ரஷ்யா விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி ரஷ்யாவுடைய எலைட் ஃபோர்ஸஸான அக்மத் ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத உக்ரைன் ராணுவம் சுற்றி வளைக்கப்படுறாங்க. உக்ரைன் பிடிச்ச 500 ஸ்கொயர் மீட்டரில் கிட்டத்தட்ட 470 ஸ்கொயர் மீட்டரை திரும்பவும் ரஷ்யா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு ரஷ்யாவோட குர்ஸ்க் ரீஜனில் ஆரம்பித்து உக்ரைனோட சுமி ரீஜன் வழியாக யூரோப்புக்கு கேஸ் கொண்டு போகிற பைப்லைனை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைப்லைன் போர்னால ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்பட்ட சண்டையினால இது இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா அவங்க சோல்ஜர்ஸை ஸ்பெஷலாக இதுக்குன்னே ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. இது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 15 கிலோமீட்டர் பைப்லைனை தவிழ்ந்து சத்தமே இல்லாம அகமத் குரூப் உள்ள போறாங்க. குறிப்பிட்ட நாட்கள் உள்ளேயே தங்கி இருக்காங்க. இந்த ஆபரேஷன் தப்பித்தவறி உக்ரைனுக்கு தெரிஞ்சா அந்த பைப்லைன்ல இருக்க ரஷ்யன் ராணுவத்தோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஆனா ரொம்பவே ட்ரெயின் பண்ணப்பட்ட இந்த சோல்ஜர்ஸ் அந்த பைப்லைன் வழியா உக்ரைன் கண்ட்ரோல்ல இருக்கிற சுதா ரீஜன்ல வெளியே வராங்க. அங்க இருந்த உக்ரைன் சோல்ஜர்ஸ் மேல மிலிட்ரி ஆபரேஷன் நடத்துறாங்க. அந்த இடத்துல திரும்பவும் ரஷ்யன் பிளாக பறக்க விடுறாங்க ரஷ்யன் ஆர்மி. திரும்ப மீட்ட இந்த பகுதிக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் மிலிட்ரி யூனிஃபார்ம்ல வராரு. இந்த யூனிஃபார்ம் சொல்ல வர மெசேஜ் நமக்கு புரியுதோ இல்லையோ உக்ரைனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த போர் ஆரம்பிச்சதுல முதல் முறையா மிலிட்ரி யூனிஃபார்ம்ல வந்திருக்காரு புட்டின். இது ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு மிகப்பெரிய பூஸ்டா பார்க்கப்படுது. அப்புறம் புட்டின் உக்ரைன் சோல்ஜர்ஸை சுற்றி வளைச்சதா சொல்றாங்க. அது போக சரண்டர் ஆர் டை அப்படிங்கிற ஆஃபரையும் உக்ரைன் ஆர்மிக்கு கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி தன்னுடைய ராணுவத்தை இன்னும் அந்த பகுதியில் அதிகப்படுத்துறாரு. சுத்தியும் ட்ரோன்ஸும் மிசைலையும் நிறுத்துறாரு. இதுக்கு காரணம் ரஷ்யா மீதி இருக்க குர்ஸ்க் ரீஜனை கேப்சர் பண்ண பிறகு உக்ரைனோட பகுதியான சுமி ரீஜனை ரஷ்யன் ஆர்மி அட்டாக் பண்ணலான்னு சொல்றாங்க. இது உக்ரைனுக்கு மரண பயத்தை கொடுத்துருக்கு. இதோட உக்ரைனோட சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபையும் புதுசா மாத்திருக்காங்க. யாரு வந்தாலும் ரஷ்யன் ஆர்மியோட அக்ரஷனை தடுக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. ரஷ்யாவோட இந்த ஆபரேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் எப்போ முடியுங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.